முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றார் ஜெலன்ஸ்கி. புதின் தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என உக்ரைன் அறிவிப்பு. முடிவுக்கு வந்தது ஒப்பந்த செவிலியர்களின் 6 நாள் தொடர் போராட்டம். 1000 பேரை விரைவில் பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசு ஒப்புதல். உலகெங்கும் கிறிஸ்துமஸ் உற்சாக கொண்டாட்டம். நள்ளிரவில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. வணக்கம். அமெரிக்காவின் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முழு சம்மதம் தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா தான் இனி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 4வது ஆண்டை எட்ட உள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட 28 அம்ச அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க உக்ரைன் தயக்கம் காட்டியது. அதே சமயம் தனது நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று புதின் பிடிவாதமாக உள்ளார். இதனால் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்நிலையில் அமெரிக்காவின் மியாமி நகரில் அமெரிக்க குழுவுக்கும் உக்ரைன் குழுவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் 20 அம்ச அமைதி ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உக்ரைன் நாட்டின் இறையாண்மையை உறுதி செய்ய வேண்டும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நிபந்தனையற்ற ஆக்கிரமிப்பு இல்லாத ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல், உக்ரைன் படைகளின் எண்ணிக்கை 8 லட்சமாக இருக்க அனுமதித்தல், உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் பொருளாதார தடையை மீண்டும் அமல்படுத்துதல், உக்ரைன் தாக்குதல் நடத்தினால் பாதுகாப்பு உறுதியை விலக்கிக் கொள்ளுதல் ஆகிய அம்சங்கள் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு உக்ரைன் பகுதியில் டான்பாஸில் இருந்து படைகளை விலக்கிக் கொள்ள ஜெலன்ஸ்கி சம்மதம் தெரிவித்துள்ளார். லுஹான்ஸ்க், டொனெட்ஸ்க் ஆகிய பகுதிகளில் இருந்து படைகளை விலக்கிக் கொள்ள அவர் முடிவு செய்துள்ளார். போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முழு சம்மதம் தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி இனி முடிவை புதின் தான் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மியாமி ஒப்பந்தம் குறித்து புதினிடம் ரஷ்ய குழுவின் தலைவர் டிமிட்ரி எடுத்துரைத்துள்ளார். எனினும் போர் நிறுத்தம் குறித்த எந்த முடிவையும் புதின் தெரிவிக்கவில்லை என்று கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியுள்ளார். Дмитриев имел возможность уже доложить президенту об итогах своей поездки во всех нюансах. Сейчас мы имеем в виду на основе той информации, которая была получена главой государства. இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும் நிலையில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று உக்ரைன் மக்கள் ஆவலுடன் உள்ளனர். ஆனால் ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 1000 ஒப்பந்த செவிலியர்கள் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதை அடுத்து செவிலியர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அரசு மருத்துவத்துறையில் 17,000 பேர் நிரந்தர செவிலியர்களாகவும் 13,000 பேர் ஒப்பந்த செவிலியர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநிலம் முழுவதும் கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் சுமூக முடிவு எட்டப்பட்டதால் செவிலியர்களின் போராட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் விடுத்துள்ள அறிக்கையில் 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் அதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் 2015 முதல் 2020 வரை 1871 செவிலியர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாகவும், திராவிட மாடல் ஆட்சியில் தற்போது வரை 4825 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பணி நியமன ஆணை வழங்கப்படாத 724 செவிலியர்களுக்கு விரைவில் ஆணை வழங்கப்படும் என்றும், 2021ஆம் ஆண்டுக்கு பின் பணியில் சேர்ந்த ஒப்பந்த பணியாளர்களில் ஊதிய உயர்வு வழங்கப்படாத செவிலியர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இசை முரசு நாகூர் அனீஃபா திமுகவுக்கு மட்டும் சொந்தமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சொந்தக்காரர் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். நாகூர் அனீஃபாவின் 100ஆண்டு விழாவையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் 100ஆண்டு நினைவு நூலை அவர் வெளியிட்டார். விழாவில் பேசிய திரு ஸ்டாலின், தொடக்கம் முதல் இறுதி வரை திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்து கலையை வளர்த்து இயக்கத்தையும் கொள்கையையும் வளர்த்தவர் ஹனீஃபா என்று புகழாரம் சூட்டினார். ஒரு கலைஞன் ஒரு இயக்கத்தின் மேல் எவ்வளவு பற்றுடன் இருந்து அந்த இயக்கத்திற்காக எந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பாடுபட்டார் என்பதற்கு நாகூர் அனீஃபாவின் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு என்று திரு ஸ்டாலின் கூறினார். தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான தருணங்கள் இருந்தாலும் கள்ளக்குடி போராட்டத்துக்குன்னு தனி இடம் இருக்கு. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கலைஞருடைய தீரத்தை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவேன்னு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அனிவா அவருடைய குரல் தான்.
சிறுபான்மையின மக்கள் திசை மாறக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி வரும் தலைமுறையின் பாதுகாப்புக்காக ஒன்றுபட்டு இருங்கள் என்று கூறினார். இந்த ஆட்சி இயக்கம் முதலமைச்சர்தான் சிறுபான்மையினருக்காக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் பட்டாம்பூச்சிகளையோ வானவில்லையோ நம்பாதீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நாகூர் ஹனிஃபா நூற்றாண்டு விழா ஒருங்கிணைப்பாளர் அப்போலோ திரு ஹனிஃபா பேசுகையில், எந்த வேடத்திலாவது சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்க முயற்சிக்கும் காலகட்டத்தில் நாம் இருப்பதாகவும், எனவே சிறுபான்மையினர் ஒற்றுமையாக இருந்து முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் திரு KM காதர் மொய்தீன், விசிக துணை பொதுச் செயலாளர் ஆளூர் திரு ஷா நவாஸ் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் உலகெங்கும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு அவதரித்த தினத்தை முன்னிட்டு உலகெங்கும் உள்ள தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மெக்சிகோவில் சிவப்பு முழங்கியால் சிற்பங்களை செய்து தேவாலயத்தில் மாட்டுத் தொழுவத்தை வித்தியாசமான முறையில் அமைத்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. வளைவுகள், வெட்டுக்கிளி, பாரம்பரிய உடை அணிந்த பெண் உள்ளிட்ட உருவங்களை பார்வையாளர்கள் படம் பிடித்து மகிழ்ந்தனர். ஈராக்கில் பாக்தாத் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஜெர்மனியில் 28,500 கால்பந்து ரசிகர்கள் இணைந்து கிறிஸ்துமஸ் கீதம் பாடினர். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இயேசு பிறந்த பெத்லஹேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான கடைசி நேர ஒத்திகைகள் நடைபெற்றன. வாட்டிகன் தேவாலயத்தில் போப் லியோ தமது முதல் கிறிஸ்துமஸ் உரையை நிகழ்த்தினார். அவரது உரையை கேட்க ஆயிரக்கணக்கானோர் தேவாலயத்தில் கூடியிருந்தனர். இந்தியாவில் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பெங்களூரு, விஜயவாடா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட நகரங்களில் தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா புனித ரோசரி தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இங்க பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் திருவிழா மாதிரி கலக்கட்டும். வெவ்வேறு ஊர்ல இருந்து நிறைய மக்கள் இங்க திரண்டு வருவாங்க. இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட சூப்பரா பண்ணிடுவாங்க. ஒரு ரொம்ப பெரிய திருவிழா. வருஷம் இங்க இந்த கிறிஸ்மஸ் மட்டும் ரொம்ப செலிப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாரும் குடும்பத்தோட இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவாங்க. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. 502 ஆண்டுகள் பழமையான சென்னை தோமையார் மலை தேசிய பெசிலிகா தேவாலயத்தில் நள்ளிரவு திருப்பலி நடைபெற்றது. நாகை வேளாங்கண்ணி தேவாலயம், தூத்துக்குடி புனித பனியமய மாதா மற்றும் சேலம், திருச்சி, நெல்லை, நாகர்கோவில், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மின் விளக்குகளால் தேவாலயங்கள் ஜொலித்தன. இங்கே வந்தாவே இங்கே ஊரே கொண்டாடிட்டு இருக்கு. அதுவும் இந்த நைட்டெல்லாம் இங்கே இந்த குடியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே போய் குடியில் பார்க்க தான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாரும் இங்கே தான் ஆக்சுவலாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் 40 அடி உயரம், 80 அடி அகலம், 40 அடி நீளம் கொண்ட அரண்மனை வடிவில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. மதுரை கீழவாசல் பகுதியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான புனித தூய மரியன்னை தேவாலயத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்ட மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல கோவை ரத்னபுரி பகுதியில் சமய நல்லுறவு இயக்கத்தினர் கிறிஸ்துமஸ் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட பாஜக முன்னாள் எம்எல்ஏவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அதிருப்தி தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பங்கார் மாவு தொகுதி பாஜக எம்எல்ஏவாக இருந்த குல்தீப் சிங் செங்கார் 17 வயது சிறுமி ஒருவரை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிறுமி அளித்த புகாரின் பேரில் குல்தீப் சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறுமியின் தந்தை மீது கள்ளத்துப்பாக்கி வைத்திருந்ததாக வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்ட சூழலில் விசாரணை காவலில் இருந்த அவர் அடுத்த சில நாட்களில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதையடுத்து உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதில் பாஜக முன்னாள் எம்எல்ஏவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதுடன் சிறுமியின் தந்தை உயிரிழந்த வழக்கில் தனியே 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாஜக முன்னாள் எம்எல்ஏவுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் அவரை நிபந்தனை ஜாமீனிலும் விடுவித்தது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கண்டித்து பாதிக்கப்பட்டவரின் தாயார் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் தர்ணாவில் ஈடுபட முயன்ற நிலையில் அவரை அங்கிருந்து போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றனர். लोगों को फिलहाल इंडिया गेट के बाहर
இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி ஆகியோரை டெல்லியில் உள்ள அவர்களது வீட்டில் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது தனக்காக நீதி கேட்டு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பும்படி அவர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற வழக்குகளில் குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைத்தால் இந்த நாட்டின் மகள்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினார். मैंने तो प्राइम मिनिस्टर से भी मिलने की गुहार लगाई, राष्ट्रपति महोदय से भी मिलने की गुहार लगाई, मैं प्रधानमंत्री से भी मिलने की गुहार लगाई कि मेरी आवाज आगे तक बढ़ाई और मुझे न्याय दिया जाए. இதனிடையே உன்னாவ் பாலியல் வழக்கில் பாஜக பிரமுகருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் இது மிக வெட்கக்கேடானது என்று திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர் குற்றவாளியைப் போல நடத்தப்படுகிறார் என்று விமர்சித்துள்ள அவர், இது என்ன வகையான நீதி என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற மனிதாபிமானமற்ற சம்பவங்களால் நாம் ஓர் இறந்த சமூகமாகவும் மாறி வருகிறோம் என திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதனிடையே டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய சிபிஐ முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தங்கள் செய்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு மற்றும் இடம் மாறியவர்கள் என கூறி 97 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதனிடையே தகுதி உள்ள குடிமக்கள் வாக்காளர் படிவங்களை சமர்ப்பிக்க வசதியாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2026 ஜனவரி 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதியும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. எனவே வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத குடிமக்கள் மற்றும் வரும் ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது நிரம்பும் தகுதியுடைய குடிமக்கள் படிவம் 6ஐ சமர்ப்பித்து தங்கள் பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம். மேலும் தொகுதிக்குள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள், வேறு தொகுதிக்கு குடிபெயர்ந்தவர்கள் படிவம் 8ஐ பூர்த்தி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியம்மன் கோவில் வளாகத்தில் சிறுத்தை புகுந்ததால் அப்பகுதி மக்களிடையே பீதி நிலவியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் பன்னாரி மாரியம்மன் கோவில் உள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகாவில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு அருகே உள்ள மதில் சுவரின் மீது நேற்று இரவு சிறுத்தை புலி ஒன்று படுத்திருந்தது. பின்னர் அந்த சிறுத்தை மெதுவாக எழுந்து சுவர் மீது நடந்து சென்று வனப்பகுதிக்குள் தாவி குதித்து ஓடி மறைந்தது. இதுகுறித்து கோவில் பணியாளர்கள் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அந்த பகுதியில் இரவு நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு விரைவு பேருந்தின் டயர் வெடித்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் விரைவு பேருந்தொன்று திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கடலூர் மாவட்டம் எழுத்தூர் பகுதியில் சென்றபோது அந்த பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடியது. இதில் சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த 2 கார்கள் மீது பேருந்து மோதியது. இந்த கோர விபத்தில் 2 கார்களில் பயணம் செய்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த 3 பேருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தில் சிக்கி உயிரிழந்த அனைவரும் திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூரைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் இடையே ஆஷஸ் தொடரின் பாரம்பரியமிக்க பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் முதல் 3 போட்டிகளில் அசத்தல் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி 3-0 என்று தொடரை கைப்பற்றிவிட்டது. இந்நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மறுநாள் தொடங்கும் பாரம்பரியமிக்க பாக்ஸிங் டெஸ்ட் போட்டிக்காக இரு அணி வீரர்களும் மெல்பர்னில் முகாமிட்டு தயாராகி வருகின்றனர். டெஸ்ட் தொடரை பறிகொடுத்துவிட்ட இங்கிலாந்து அணி இனி ஆறுதல் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. மாறாக வெற்றியை தொடரும் முனைப்பில் உள்ள ஆஸ்திரேலிய அணி ஆதிக்கம் செலுத்த தீவிர முனைப்பு காட்டும் என்பதால் போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 29ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் குளிர் அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதன் தாக்கம் தமிழ்நாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரள பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் 29ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முழு சம்மதம் தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாதான் இனி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 1000 ஒப்பந்த செவிலியர்கள் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதை அடுத்து செவிலியர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழந்த நிலையில் வன்முறையை அடக்க ராணுவம் குவிக்கப்பட்டதுடன் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.